அற்புதமான விஷயம். இதுல எத்தனையோ அண்டங்கள், கிரகங்கள், நட்சத்திரங்கள் இருந்தாலும் பூமி இந்த பிரபஞ்சத்துல ஒரு அதிசயமான இடம். இந்த உலகம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து எத்தனையோ உயிரினங்கள் இந்த உலகத்தை ஆண்டு வந்திருக்கு. அப்படி ஆண்டு எல்லாமே ஒரு நாள் அழிஞ்சும் போயிருக்கு. ஆனா இந்த உயிரினங்கள் உணவுக்காகவும் இடத்துக்காகவும் ஒன்னு கொண்டுகிட்டாலும் ஆசைக்காக யாரையுமே கொண்டது கிடையாது. ஒரு உயிரினத்தை தவிர. ஹோமோ சேப்பியன்ஸ், மனுஷன். அவன் அறிவு மூலமா அறிவியலை கண்டுபிடிச்சான். அந்த அறிவியல் மூலமா ஆயுதங்களை கண்டுபிடிச்சான். அப்படி அவன் கண்டுபிடிச்ச ஆயுதங்களே மிகவும் கொடுமையானது அணுகுண்டு, ஆட்டம் பாம்பு. 2 குண்டு 2வது உலக போரையே முடிச்சு வச்சது. உலகமே அழிஞ்சிட்டு எல்லா உலக நாடுகளும் சேர்ந்து அக்டோபர் 24, 1945 ஐநா சபையை உருவாக்குனாங்க. அதே அக்டோபர் 24, 2028 ஐநா சபையிலிருந்து ரஷ்யா, சீனா மற்றும் 72 நாடுகள் தனியா பிரிஞ்சு ரிப்பப்ளிக் அப்படிங்கிற கூட்டமைப்பை உருவாக்குனாங்க. China exits the United Nations, forming a separate union called the Republic. The above 72 countries for Islamo separate alliance called One Nation, One Republic, and we are no more part of the United Nations. Russia joins the Republic along with the Middle East, creating a new world order. சீனா, ரஷ்யா மற்றும் 72 நாடுகள் இணைந்து ஐநா சபைக்கு மாற்றாக ரிப்பப்ளிக் எனும் புதிய கூட்டமைப்பை உருவாக்கியுள்ளன. இந்தியாவை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு நாடா ரிப்பப்ளிக்ல இணைஞ்சது. இணையாத நாடுகள் மேலெல்லாம் பொருளாதார தடை போட்டாங்க. ரிப்பப்ளிக்கில் இணையாததால் இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் வழங்க ரஷ்யா மற்றும் அரபு நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 500 ரூபாய் வரை உயர வாய்ப்பு. பசிபிக் கடலில் அமெரிக்கா மற்றும் ரிப்பப்ளிக் படைகள் மோதல். உலகமே 2ஆ பிரிஞ்சதுனால 6 மாசத்துல மொத்த வேர்ல்டோட எக்கனாமியும் கிராஷ் ஆயிடுச்சு. சண்டைகளை பிடிக்கிறதுக்காகவும் பாதுகாக்கிறதுக்காகவும் ஆரம்பிச்ச சின்ன சின்ன சண்டைகள் போர்களா உருவாச்சு. பிப்ரவரி 15, 2029. தற்போது கிடைத்துள்ள முக்கிய தகவலின்படி அண்ணா சாலையில் உள்ள பல கட்டடங்களில் குண்டுகள் விழுந்ததில் கட்டடங்கள் தீப்பிடித்திருந்தது. நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற மனுஷங்களும் சூழ்நிலைகளும் கண்ணுக்கே தெரியாத ஒரு சிகப்பு கயிறுனால கட்டி இணைக்கப்பட்டிருக்குன்னு ஒரு சீன பழமொழி சொல்லுது. என் பேரு நட்ராஜ். இப்ப நான் சொல்ல போறது என்னோட கதை தான். ஆனா அதுல ஹீரோ நான் இல்லை.